ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க. என்ன இது பார்க்குறதுக்கு உப்பு உருண்டை மாதிரி இருக்குது, உப்பு உருண்டை தானே, அரிசி மாவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லைங்க, இது ரவா உப்பு உருண்டை. ரவையில் செய்கிறது ரொம்பவே ருசியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு அளவுக்கு ரவை எடுக்கிறீங்கன்னா 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடான பிறகு ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பை கவனத்தில் வச்சுக்கோங்க, அதிகமாகிட போது கவனமாக கரெக்டாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி உடன் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா உப்பு கரைஞ்சி ரவையோடு ஒன்று சேரணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறேன். நல்லா ஆறணுங்க. ஆறின பிறகு நம்ம உப்பு உருண்டைக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது ஆறுறதுக்குள்ளர மற்ற விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்குங்க. இப்போ இது கூட நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட காய்ந்த மிளகாய், ஒரு 3 காய்ந்த மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்குங்க. கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காய், நான் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த உருண்டை ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், நான் அரை முடி தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா தான் இந்த உருண்டை ருசியாக இருக்கும். துருவிட்டுலாம் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. நம்ம உருண்டை சாப்பிட்றப்ப இந்த தேங்காய் பல்லில் கடிப்படணும், அப்போ ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. கவனத்தில் வச்சுக்கோங்க, உப்பு கூடுதலாக ஆகிடக்கூடாது, அதே மாதிரி தண்ணியும் கூடுதலாக ஆகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ரவை கூட நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சூடாக தான் இருக்கும், ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பொறுக்க இருக்கிறப்ப கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாவு பக்குவத்துக்கு வந்துடுங்க. நம்ம நல்லா பிசைய நம்ம அரிசி மாவுலாம் கலப்போம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நல்லா நம்ம உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி வரும், நல்லாவே வரும். நீங்கள் தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா அழகாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ ஒன்று நான் எடுத்து பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நான் உருண்டையாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிங்க. என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடி கொழுக்கட்டைலாம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டை போட்டுட்டு மேலே இந்த மாதிரி நான் இலை போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா துணி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா வாழை இலை கூட போட்டுக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை அது மேலே அழகாக நீட்டாக ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு மேலே அப்படியே அடுக்கி வச்சுக்கிங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. ஃப்ளேம் கண்டிப்பாக கம்மியாக வச்சுக்கிங்க, மீடியமாக கூட வைக்க வேணாம். 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கிங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றி ஆவி வர ஆரம்பிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணலாம்.
பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். சுட சுட இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுங்க, இல்லைன்னா எடுக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் தொடுறப்ப குழன்னு இருக்கா மாதிரி இருக்கும். ஆறுன பிறகு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்னால் கையில் கூட அதை வச்சுருக்க முடியல, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான ரவை உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஒன்றே ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.